மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருக்குறளில் 3 அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை போன்ற அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலகப் பொதுமுறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம்முடைய திருக்குறளானது. திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தருகின்ற திருக்குறளை நாளும் பயில்வோம். கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகத்திற்கு தொடக்கமாக இருக்கின்றார் என்பதை பற்றி பார்த்தோம். எழுத்துக்களுக்கு தொடக்க எழுத்தாக இருக்கக்கூடியது அ என்ற எழுத்தானது. அதனைப் போல ஆதிபகவன் இறைவன்தான் இந்த உலகத்திற்கே தொடக்கமாக இருக்கின்றார் என்பதை பற்றி அறிந்தோம். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தின் வாயிலாக மழையானது உரிய காலத்தில் பெய்யாது போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் பசியானது துன்புறுத்தும். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் அதே மழைதான். இதனை வான் சிறப்பு என்ற அதிகாரத்தின் வாயிலாக மழையினுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அடுத்து நீத்தார் பெருமை. முடியாத செயலையே முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்போர் சிறியோர். பெரியோரினுடைய பெருமைகள். செய்ய இயலாது செய்வதற்கரியதாக இருக்கின்றது என்று கூறுகின்ற செயலையும் செய்து முடிப்பவர்கள் பெரியோர்கள். முடியாது என்று கூறுபவர்கள் சிறியோர்கள். இதனை பற்றித்தான் நேற்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது 3 அதிகாரங்கள். மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை குறள் என்ற 3 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள்களை பற்றி நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 48 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மக்கட்பேறு என்பது குழந்தை செல்வத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. கிடைப்பதற்கு அரியதாக இருக்கக்கூடிய ஒரு செல்வம் குழந்தை செல்வம் என்பது. பெறுவதற்கு அரியதாக இருக்கக்கூடிய செல்வம் என்றும் சொல்லப்படுகின்றது. அத்தகைய மக்கட்பேரினை பற்றி 2 குறள்களை நாம் காண்போம். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள். தம்மின் தன்னை காட்டிலும் தம்மக்கள் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குழந்தைகள் தன்னை காட்டிலும், தன்னை விடவும் அறிவுடையவர்களாக இருக்கின்றார்கள். தன்னை காட்டிலும் தன்னுடைய குழந்தைகள் அறிவுடையவர்களாக இருக்கின்றார்கள், அறிவில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று இருப்பதுதான் மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. மாநிலத்தில் இந்த மிகப்பெரிய உலகில் மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இந்த மண்ணில் வாழுகின்ற எல்லா உயிர்களுக்கும் இனிது, மிக்க நன்மையும் மகிழ்ச்சியும் தருவது. தன்னை காட்டிலும் தன்னுடைய குழந்தைகள் அறிவுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பெற்றோர்களுக்கு
தங்களுக்கு நன்மை தருவதை விட இவ்வுலகில் வாழுகின்ற எல்லா உயிர்களுக்கும் மிக்க நன்மையும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும். தன்னை விடவும் தன்னுடைய குழந்தைகள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். தன்னை காட்டிலும் தன்னுடைய குழந்தைகள் அறிவு செல்வங்களாக இருக்கின்றார்கள் என்பது பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு நன்மை தருவதை விட இந்த உலகில் வாழுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் மிக நன்மையும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும். தன்னுடைய அறிவினை பயன்படுத்தி அந்த குழந்தை செல்வங்கள் சாதனை செய்யும் பொழுது அது பெற்றோர்களுக்கும் நன்மை தரும். அதனை விட அந்த உலகில் வாழுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் மிகுந்த நன்மையும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும். அதனால்தான் குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரை காட்டிலும் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் வாழுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புரிந்ததா மாணவர்களே? அதுதான் நம்முடைய பெற்றோருக்கும் பெருமை தருவதாக இருக்கும். அவர்களை விடவும் நாம் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு பெருமை தருவதாக இருக்கும். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் வாழுகின்ற அனைவருக்குமே பெருமை தரக்கூடிய மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அதனைத்தான் வள்ளுவர் இந்த குறளில் சொல்கின்றார். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தன்னை காட்டிலும் தன்னுடைய குழந்தைகள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். நான் படிக்கவில்லை என்றாலும் சரி, என்னுடைய குழந்தைகள் படித்து அறிவில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள், என்னை விடவும் கல்வியில் மேம்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று இருப்பதுதான் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். அவர்களுக்கு மகிழ்ச்சியை நாம் தர வேண்டுமென்றால் அவர்களை விடவும் அறிவில் சிறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்குவதாக இருக்கும். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து இரண்டாவது குறள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்டதாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய். ஈன்ற பொழுதின் தன்னுடைய குழந்தையை ஈன்ற பொழுது, பெற்றெடுத்த பொழுது கூட இந்தளவிற்கு பெருமகிழ்ச்சி என்பதை அடைந்திருக்க மாட்டார்கள். பெரிது உவக்கும், அதனை காட்டிலும் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால், ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அதுதான் பெரிய பேரானந்தமாக அந்த தாய்க்கு இருக்கும். அதனை காட்டிலும் பெரிது உவக்கும், அதனை காட்டிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த தாய்க்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், தன்னுடைய மகனை, தன்னுடைய குழந்தையை சான்றோன், இவன் அறிவு ஒழுக்கங்கள் நிறைந்த சான்றோன் என்று மற்றவர்கள் புகழ அதனை கேட்ட தாய், தன்னுடைய குழந்தையினுடைய புகழை கேட்ட தாய் தான் பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவார்கள். தன்னுடைய மகன், தான் பெற்ற மகன், தான் பெற்ற மகள் அறிவு ஒழுக்கங்கள் ஆகியவற்றில் நிறைந்த சான்றோராக இருக்கின்றார் என்று அறிவில் சிறந்த புலவர்கள் புகழ்ந்து கூற அதனை கேட்ட தாய் அவனை பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் பெருமகிழ்ச்சி அடைவாளாம். ஆக நம்முடைய பெற்றோருக்கு நாம் பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவது எதுவென்றால், நம்மை அறிவில் சிறந்தவர்கள், ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்று பிறர் நம்மை புகழ்வதுதான். அதுதான் நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பேரானந்தம் என்பது. புரிந்ததா மாணவர்களே? உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் பெருமகிழ்ச்சி ஏற்படுத்தி தர வேண்டுமென்றால், என்னுடைய மகன், என்னுடைய மகள் அறிவில் சிறந்தவன், ஒழுக்கத்தில் சிறந்தவன் என்று மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும். உங்களுடைய மகன் அறிவில் சிறந்தவனாக இருக்கின்றான், ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருக்கின்றான், உங்களுடைய மகள்
அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக இருக்கின்றார் என்று பிறர் உங்களை புகழ்வதை கூற கேட்ட உங்களுடைய பெற்றோர் தன்னை ஈன்ற பொழுதினும் பெருமகிழ்ச்சி அடைவார்கள். உங்களை பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் பேரானந்தமானது அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அதைத்தான் அந்த குறளில் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். புரிந்ததா மாணவர்களே? நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு நாம் பெருமகிழ்ச்சி ஏற்படுத்தி தர வேண்டுமென்றால் நம்மை சான்றோன் என்று மற்றவர்கள் புகழ்வதை அவர்கள் கேட்க வேண்டும். அதுதான். மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டுமென்றால் நாம் அறிவில் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உதவும் மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை மற்றவர்கள் புகழ்வார்கள். அதுதான் நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு பேரானந்தத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். புரிந்ததா? இந்த 2 குறள்கள் வாயிலாக குழந்தை செல்வம் எந்தளவிற்கு கிடைப்பதற்கரியதாக இருக்கின்றது, எந்தளவிற்கு நாம் நம்முடைய பெற்றோருக்கு பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். தன்னை விடவும் தன்னுடைய குழந்தைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். புரிந்ததா? நன்றி. அன்புடைமை. அன்பு உடையவர்களாக இருப்பது, பிறரிடத்தில் அன்பு காட்டுவது, பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவது. அப்படி அன்புடையவர்களாக இருப்பதும் அன்பில்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எத்தகைய நிலைப்பாடானது இருக்கும் என்பதை பற்றியதுதான் நாம் காணக்கூடிய இந்த 2 குறள்களும். முதல் குறள்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார், அன்பு இலார், அன்பு இல்லாதவர்கள். அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் தமக்குரியர், எல்லாமே அவரிடம் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே தமக்குரியர், தனக்கே உரிமை என்று, எல்லா பொருள்களுமே எனக்கே உரியது என்று அந்த உரிமை கொண்டு வாழக்கூடிய தன்னலக்காரர்களாக இருப்பார்கள், சுயநலக்காரர்களாக இருப்பார்கள். எல்லா பொருள்களுமே என்னுடையது, இது என்னுடையது, இது எனக்குரியது என்று சுயநலம் உடையவர்களாக இருப்பார்கள். யார்? அன்பு இல்லாதவர்கள். தங்களுடைய உள்ளத்தில் அன்பு என்பது இல்லாதிருப்பவர்கள், பிறரிடத்தில் அன்பு காட்டாதவர்கள். அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே தனக்கு மட்டுமே உரியது, இது தனக்கு மட்டும்தான் என்று நினைக்கக்கூடிய தன்னலக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் அன்புடையார், அன்புடையவர்கள், தன்னுடைய உள்ளத்தில் அன்பு இருப்பவர்கள் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பும், தன்னுடைய உடலும் உரியர் பிறர்க்கு, பிறர்க்கே உரியது என்று சொல்வார்கள். தன்னுடைய உடலையும் பிறருடைய நலத்திற்காக கொடுத்து மகிழக்கூடிய இயல்புடையவர்களாக இருப்பார்கள். என்னுடைய உடல் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய உடலையும் பிறருடைய நலத்திற்காக கொடுத்து வாழக்கூடிய இயல்புடையவர்களாக இருப்பார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருள்களையும் கொடுத்து விடுவார்கள். என்னுடைய உடலை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பிறருடைய நலத்திற்காக கொடுத்து மகிழக்கூடிய இயல்புடையவர்களாக வாழ்பவர்கள் அன்புடையவர்கள். ஆனால் அன்பில்லாதவர்கள் எல்லா பொருள்களுமே தனக்கே உரிமை என்று அவற்றை உரிமை கொண்டு வாழக்கூடிய தன்னலக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் அன்புடையவரோ தன்னுடைய உடலையும் கூட பிறருடைய நலத்திற்காக கொடுத்து மகிழக்கூடிய இயல்புடையவர்களாக இருப்பார்கள்.
தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் பிறருக்கு கொடுத்து விடுவார்கள். என்ன பொருள் வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகின்றேன் என்று தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் பிறருக்கு கொடுத்து உதவுவார்கள். யார்? அன்புடையவர்கள். ஆக நாம் யாராக இருக்க வேண்டும் மாணவர்களே? அன்புடையவர்களாக இருக்க வேண்டுமா, அன்பு இல்லாதவர்களாக இருக்க வேண்டுமா? அன்புடையவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். அன்பில்லாதவர்களாக நாம் இருந்தோம் என்றால் தன்னலக்காரர்களாக, சுயநலக்காரர்களாக நாம் மாறிவிடுவோம். நாம் சுயநலம் என்பதில் இருக்கக்கூடாது, பொதுநலத்தில் தான் இருக்க வேண்டும். பொதுநலத்தோடு தான் நாம் வாழ வேண்டும். அன்புடையவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும், அன்பு இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. புரிந்ததா மாணவர்களே? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளுமே தனக்கே உரியது என்பார்கள். ஆனால் அன்பு உடையவர்கள் தன்னுடைய உடலும் கூட பிறருக்குத்தான் என்று கொடுத்து உதவக்கூடிய உள்ளம் உடையவர்களாக இருப்பார்கள். புரிந்ததா? அடுத்த இரண்டாவது குறள். அன்பின் வலியது உயர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது, அன்பினுடைய வழி, அன்பின் வழி அது, அன்பினுடைய வழி அது. எது? உயிர்நிலை, உயிர்நிலையானது. அன்பினுடைய வழி பின்பற்றுபவரினுடைய உடம்புகள்தான் உயிர் நிலைத்து வாழக்கூடிய உடல்களானது. எவர் அன்பினுடைய வழியை பின்பற்றி நடக்கின்றார்களோ, யார் அன்பு வழியை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவருடைய உடல்கள்தான் உயிர்கள் நிலைத்து வாழுகின்ற உடல். அவருடைய உடலில்தான் உயிரானது நிலைத்து இருக்கும். யாருடைய உடலில் உயிர் நிலைத்து வாழுகின்றது என்றால் அவர் அன்பு வழியை பின்பற்றுபவராக இருக்கின்றார் என்றால் மட்டும்தான் அவருடைய உடலில் உயிரானது நிலைத்து வாழும். அஃதிலார்க்கு, அது இல்லாதவர்க்கு, அன்பு இல்லாதவர்க்கு அவருடைய உடலானது என்பு தோள் போர்த்த உடம்பு. என்பு தோள், என்பு என்றால் எலும்பு, வெறும் எலும்பும் தோளும் போர்த்த உடம்பு. எலும்பை தோளால் போர்த்தி மூடி வைத்திருக்கக்கூடிய வெற்றுடம்புகள் அன்பில்லாதவரினுடைய உடல்களானது. அன்பினுடைய வழியை பின்பற்றுபவரினுடைய உடல்கள்தான் உயிர் நிலைத்து வாழுகின்ற உடலானது. உள்ளத்தில் அன்பே இல்லாதவராக இருக்கின்றார் என்றால் அவருடைய உடல்கள் வெறும் எலும்பை தோளால் போர்த்தி மூடி வைத்திருக்கக்கூடிய வெற்றுடம்புகள் தான். அவருடைய உடலில் வெறும் எலும்பும் தோளும் மட்டும்தான் இருக்கும். அந்த எலும்பை தோளால் போர்த்தி மூடி வைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றுடம்பாகத்தான் இருப்பது அன்பு இல்லாதவரினுடைய உடலானது. அதே அன்பினுடைய வழியை பின்பற்றுபவராக இருக்கின்றார் என்றால் அவருடைய உடல்களானது உயிர் நிலைத்து வாழுகின்ற உடல். அவருடைய உடலில்தான் உயிரானது நிலைத்திருக்கும். அதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லை என்றால் அங்கே உயிர் இருந்தாலும் இல்லாததை போன்றுதான். புரிந்ததா மாணவர்களே? அப்போ நம்முடைய உடல் உயிருள்ள உடல்தான். ஏனென்றால் நாம் பிறரிடத்தில் அன்பு கொண்டிருக்கின்றோம், பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுகின்றோம். அப்படித்தானே? அன்புடையவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். அப்படி அன்புடையவர்களாக நாம் இருந்தோம் என்றால்தான் நம்முடைய உடலானது உயிருள்ள உடல். அன்பே என்பது நம்மிடம் இல்லை என்றால் வெறும் எலும்பும் தோளும் தான் நம்முடைய உடலில் இருக்கின்றது. அங்கே உயிர் என்பதே இல்லாத ஒரு நிலையானது இருக்கின்றது. அதைத்தான் இந்த குறளில் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். புரிந்ததா? அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். புரிந்ததா? இந்த இரண்டு குறள்கள் வாயிலாக அன்புடையவரினுடைய
சிறப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். நாமும் நம்முடைய உள்ளத்தில் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், பிறரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் உயிருள்ள உடல் என்பது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது இனியவை கூறல். இனியவை கூறல் என்பது இனிய சொற்களை, இனிமையான சொற்களை பேசுவது. அதுதான் இனியவை கூறல். பிறரிடத்தில் நாம் பேசும் பொழுது இனிய சொற்களை பயன்படுத்தியே பேச வேண்டும். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பணிவுடையன், பணிவுடையவராக இருப்பது, பிறரிடத்தில் பணிந்து செல்வது. பிறரிடத்தில் பணிந்து செல்வது, பிறரிடத்தில் பணிந்து செல்பவராக இருப்பதும், இன்சொலன் ஆதல் இனிய சொற்களை பேசுவதும். பிறரிடத்தில் இனிய சொற்களை பேசுவதும், பணிவுடையவராக இருப்பதும், பிறரிடத்தில் பணிந்து செல்வதும், இனிய சொற்களை பேசுவதும் தான் ஒருவருக்கு அணி. ஒருவருக்கு அதுதான் மிகச்சிறந்த அணிகலன்கள் என்பது. எது? பணிவுடையவராக இருப்பது, இனிய சொற்களை பேசுவது. இதுதான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். அணி அல்ல மற்று பிற. மற்றவை எல்லாமே அணிகலன்கள் ஆகாது. நாம் அழகுக்காக அணியக்கூடிய ஆபரணங்கள் இவை எல்லாமே அணிகலன்களாக இருக்காது. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக இருப்பவை எவை என்றால், பணிவுடையவராக இருப்பது, இனிய சொற்களை பேசுவது. இந்த இரண்டு தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். இவை இரண்டும், பணிவுடையவராக இருப்பது, பிறரிடத்தில் பணிந்து செல்வது, பணிவான சொற்களை பேசுவது, அதுவும் இனிய சொற்களை பேசுவதும். இந்த இரண்டும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். மற்ற எவையுமே அணிகலன்களாக கருதப்பட மாட்டாது. மற்ற அழகுக்காக நாம் அணியக்கூடிய எவையும் அணிகலன்களாக கருதப்பட மாட்டாது. பிறரிடத்தில் பணிந்து நடக்க வேண்டும். அது வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்திலும் நாம் பணிந்து நடக்க வேண்டும். அடக்கமுடையவராக இருக்க வேண்டும். பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். பிறர் கூறுவதை கேட்டு அதனை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். இன்சொலன், இனிய சொற்கள், இனிய சொற்களை பேசுவது, இனிய சொற்களை பேசுவதும் பிறருடைய மனம் நோகாதபடி பிறருடைய மனமானது இனிமை தரும்படி இனிய சொற்களை பேசுவது. இவை இரண்டும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக இருப்பவை. இவற்றை தவிர்த்து வேறு எவையும் அணிகலன்களாக கருதப்பட மாட்டாது. புரிந்ததா மாணவர்களே? இவை இரண்டும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். பணிவுடையவராக இருப்பதும் இனிய சொற்களை பேசுவதும். இந்த இரண்டும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். மற்றவை எவையுமே அணிகலன்களாக இருக்காது. புரிந்ததா? அடுத்து 10வது குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக, இனிய உளவாக என்பது இனிய சொற்கள், இனிமையான சொற்கள். இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது இன்னாத குறள், கடுமையான சொற்களை கூறுவது என்பது. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை கூறாமல் இன்னா சொல், கடுமையான சொற்களை கூறுவது என்பது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று.
கனிகள் இருக்கும் பொழுது அந்த கனிகளை உண்ணாமல் காயை உண்பதை போன்றது. இப்போ கனிகள் இருக்கின்றது, மாங்கனி இருக்கின்றது, வாழைக்கனி இருக்கின்றது, சரியா? இது போன்ற பழங்கள் இருக்கின்றன. மாம்பழம், வாழைப்பழம், அன்னாசி பழம், இது போன்ற பல வகைகள் இருக்கின்றன. அந்த பல வகைகள் இருக்கும் பொழுது அவற்றை உண்ணாமல் காய் வகைகளை உண்பதை போன்றது. மாங்காய், வாழைக்காய் இவற்றை உண்பதை போன்றது. காயை நாம் உண்ண முடியுமா? மாங்காயை உண்ணோம் என்றால் எப்படி இருக்கும்? புளிக்கும். வாழைக்காய் உண்ணால் சாப்பிடவே முடியாது. இவற்றை நாம் உண்ண முடியுமா? அதில் சுவை இருக்கின்றதா? இல்லை. அதே மாங்காய் பழுத்து பழமாக மாறி இருந்தால், மாம்பழமாக இருந்தால் சுவை என்ன ஒரு சுவையாக இருக்கும்! டாடாடாடா, அப்படியே ருசித்து உண்போம். அதே வாழைப்பழம், அதனையும் மிகவும் ருசித்து நாம் உண்போம். ஏனென்றால் அது பழம் பழுத்திருக்கின்றது, அதனால் அதனை நாம் உண்ணலாம், சுவையாக இருக்கும். அதே போலதான் இனிய சொல் என்பதும் கனியை போன்றது தான். மிகுந்த சுவையுடையதாக இருக்கும், பேசுவதற்கும் கேட்பதற்கும். இன்னா சொல், கடுமையான சொற்கள் என்பது காயை போன்றது. அதனை உண்ண முடியாது, கேட்க முடியாது. புரிந்ததா மன்னர்களே? ஆக இன்னாச்சொல் என்பதை நாம் எப்பொழுதும் பேசவே கூடாது. எப்பொழுதும் இனிய சொற்களையே தான் நாம் கூற வேண்டும். அதைத்தான் இந்த அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையான சொற்களை கூறுவது என்பது கனிகள் இருக்கும் பொழுது காய்களை உண்பதை போன்றது. புரிந்ததா? இந்த 2 குறள்களின் வாயிலாக இனியவை கூறல் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது 3 அதிகாரங்களை பற்றி அறிந்தோம். மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை கூறல் என்று. மக்கட்பேறு என்ற அதிகாரத்தின் வாயிலாக தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் என்று. குழந்தை பேர், குழந்தை செல்வம் என்பது எத்தகைய சிறப்பு வாய்ந்த செல்வம் என்பதை பற்றியும், நம்முடைய பெற்றோருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பேரானந்தம் என்ன என்பதை பற்றியும் அறிந்தோம். அன்புடைமை. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான் என்ற குறளின் வாயிலாக அன்புடையவர்களாக இருப்பதனுடைய பயன்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை எல்லாம் அணிகலன்கள் ஆகாது. இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இனிய சொற்களை பேசுவதனுடைய பலன்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். ஆக இந்த 3 அதிகாரங்கள் வாயிலாக நம்முடைய பெற்றோருக்கு நாம் பேரானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வழி என்ன, அன்புடையவராக இருப்பதனுடைய பயன்கள் என்ன, இனிய சொற்களை பேசினோம் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பற்றி அறிந்தோம். இந்த 3 அதிகாரத்தின் வாயிலாக நாம் பெற்றோருக்கு பேரானந்தத்தை ஏற்படுத்தி தர வேண்டும், அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் இனிய சொற்களையே கூற வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம்.
மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 49 மற்றும் 50. பக்கமே 49 ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்டதாய் என்பதில் ஆரம்பித்து பக்கமே 50 பின்வரும் செய்திகளுக்கு பொருத்தமான திருக்குறள் எது என்ன கண்டறிந்து எழுதுக என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 48 மற்றும் 49. பக்கமே 48 வான் சிறப்பு 3வது குறள். கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை என்ற குறளும் 6வது குறள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்டதாய். 7வது குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த 4 குறள்கள் தான் மனப்பாட குறள். இந்த 4ம் தான் வீட்டுப்பாடம். இந்த 4 குறளையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கமே 50 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது இருக்கின்றதா? அதில் முதல் வினா, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? ஊக்கமின்மை, அறிவுடைய மக்கள், வன்சொல், சிறிய செயல். இதில் எது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும்? எது? அறிவுடைய மக்கள். எழுதிக் கொள்ளுங்கள். அறிவுடைய மக்கள். எழுதிக்கொண்டீர்களா? ஒருவருக்கு சிறந்த அணி. ஒருவருக்கு சிறந்த அணி எது? மாலை, காதணி, இன்சொல், வன்சொல். எது ஒருவருக்கு சிறந்த அணி? இன்சொல். எழுதிக்கொள்ளுங்கள். எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய இன்னாத குறள் கனியிருப்ப கவர்ந்தற்று. குறள் பாருங்கள். இனிய உளவாக எழுதுங்கள். இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து அன்பிலார் தமக்குரியர் அன்புடையார் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் என்பும் உரியர் பிறர்க்கு. எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து நயமறிய. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். இக்குறளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்தெழுதுக என்று கேட்டிருக்கின்றார்கள். இதில் எதுகை சொற்கள், எதுகை என்பது 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வருவது. அதிலேயே குறித்து கொள்ளுங்கள். புத்தகத்திலேயே செயற்கரிய யா யா அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். அதேபோல் கீழே 2வது அடியில் செயற்கரிய யா அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்து செய்வார் இருக்கின்றதா? அதில் இ அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். செய்களா இ இருக்கின்றதா? அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். இது எதுகை. மோனை முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவது. செயற்கரிய செய், செய்வார் செய். அதே போல கீழடியில் செயற்கரிய செய், செய்களாதார் செய். குறித்து கொண்டீர்களா? நன்றி. அடுத்து பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுக. திருக்குறளுக்கு பொருத்தமான குறள். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சார்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர்.
என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இப்போ இந்த செய்திக்கு பொருத்தமான திருக்குறள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்களாதார் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்டதாய் இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இதில் எந்த குறள் பொருத்தமானது? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய். குறித்து கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளை, தங்களுடைய பாடப்புத்தகத்தில் தெளிவுரை எழுதிக் கொள்ளுங்கள், தெளிவுற படியுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.